Hi friends, welcome to Tasty Tamil Foods. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா நேந்திரம் சிப்ஸ். இந்த நேந்திர சிப்ஸ் வந்து ஒரு சூப்பரான ஸ்நாக் ஐட்டம். ஈவினிங்ல டீ கூட ஸ்நாக்கா சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். இந்த நேந்திர சிப்ஸை வீட்லயே எப்படி செய்யறதுன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ்லாம் உடனே உங்களுக்கு தெரிய வரும். இப்போ இந்த நேந்திர சிப்ஸ்க்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். நான் வந்து நேந்திர காய் எடுத்துர்க்கேன். நேந்திர பழம் எடுத்தீங்கன்னா வந்து நல்லா வராது சிப்ஸ். ரொம்ப மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வராது. ரொம்ப சாஃப்டாக கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும் பழத்தில் செஞ்சிங்கன்னா. அதனால நேந்திர காயில் செஞ்சிங்கன்னா சிப்ஸ் வந்து நல்லா மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக டேஸ்ட்டும் நல்லா வரும். இந்த மாதிரி ஃபுல் வந்து நல்லா க்ரீனாக வாங்கிக்கோங்க நேந்திரங்காயை. நான் வந்து 2 காய் எடுத்துருக்கேன் நேந்திரங்காய். உப்பு 2 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் தேவையான அளவு. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நேந்திரங்காயை எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி எண்ணெயை வந்து அடுப்பில் ஊற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடாகிட்டு இருக்கட்டும். நம்ம வந்து தோலை எடுத்த உடனே சிப்ஸ் செய்ய ஆரம்பிச்சிட வேண்டியதான். ஒரு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு நம்ம சிப்ஸ் செய்ய ஆரம்பிச்சிடணும். அதனால் எண்ணெய் அடுப்பில் ஊற்றி வச்சுட்டு நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறம் நம்ம வந்து காயை வந்து வெட்டலாம். இப்போ நான் எண்ணெயை அடுப்பில் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு. இப்போது நேந்திரங்காயை எப்படி வெட்டுறதுன்னு காட்டுறேன். இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் வெட்டிடுங்க. வெட்டிட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அழுத்தி லைட்டாக பழத்தில் வெட்டுப்படக்கூடாது. இந்த மாதிரி நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க. இந்த வெட்டில் உங்கள் விரலை வச்சு இந்த மாதிரி நீக்கினாலே அழகாக தோல் வந்து இப்படி வந்துடும். பாருங்க, அவ்வளோதான். நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கூட அந்த தோல் வந்து மேலே இருக்கக்கூடாது. நல்லா க்ளீனாக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை உடனே தண்ணியில் போட்டுடுங்க. இப்போ பாருங்க, ஃபுல்லாக நல்லா வந்து க்ளீன் பண்ணியாச்சு காயை வெட்டிட்டு இந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போது இன்னொரு பவுலில் உப்பு, மஞ்சத்தூள், இது வந்து ஒரு 1/2 கிளாஸ் தண்ணியில் நல்லா வந்து கலந்துக்கோங்க. உப்பு வந்து நல்லா கரையணும். நல்லா கரையிற வரை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நம்ம வச்சுக்கலாம் தனியாக. சிப்ஸு செய்கிறதுக்கு இந்த மாதிரி சீக்கிறது உங்கள் வீட்டில் எல்லா வீட்லேயுமே இருக்கும். அதில் வந்து ரொம்ப மெலிசாக வர்றது எடுத்துக்கோங்க. ரொம்ப மெலிசாக இருந்தால் தான் ஸ்லைஸ் வந்து சிப்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். ரொம்ப திக்காக போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் நல்லா மெலிசாக கட் பண்ணி நீங்கள் எண்ணெயில் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் ஒரு ஸ்லைஸ் கட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு தண்ணியிலேருந்து ஒரு பீஸ் எடுத்துருக்கேன். சிப்ஸு போடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா வந்து காட்டன் துணியில் மேலே உள்ள தண்ணியை வந்து நல்லா துடைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப துடைக்கணுன்ட்டு இல்லை, அந்த மேலே உள்ள தண்ணியை மட்டும் துடைச்சா போதும். பாருங்கள், நல்லா துடைச்சாச்சு. இப்போது ஒரு ஸ்லைஸ் நான் போட்டு காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக இருக்கணும். இந்த அளவுக்கு மெலிசாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பண்ணுறதா இருந்தால் இந்த மாதிரி நல்லா மெலிசாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இருந்தால் நல்லா கிறிஸ்பியாக மொறுமொறுன்னு வரும். இப்போ எண்ணெயில் ஒன்று போட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டோன்னே நல்லா மேலே வரணும். கரெக்டான சூடில் இருக்குது எண்ணெய். இப்போ வந்து அடுப்பு நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்கட்டும். நல்லா சூடாகணும் எண்ணெய். இப்போ நம்ம சிப்ஸை வந்து எண்ணெயில் போடலாம். சிப்ஸு போடுற வரையே அடுப்பு ஃபாஸ்ட்டாக இருக்கணும். சிப்ஸு ஃபுல்லாக போட்டு முடிச்சோடனே அடுப்பை மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு ஒன்று ஒரு காய் ஒட்டிகிட்ருக்கோம் அப்படியே மேலே. அதை தனித்தனியாக ஆக்கி விட்ருங்க. இப்போ பாருங்க, நல்லா தனித்தனியாக ஆக்கியாச்சு. இப்போ இதில் நம்ம கலந்து வச்சோம் இல்லையா, உப்பும் மஞ்சத்தூள் போட்டு அந்த தண்ணியை நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்தோன்னே இப்படி சவுண்டு தான் வரும், ஆனால் மேலே தெரிக்காது, பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி சேர்க்குறதுனால சிப்ஸில் வந்து உப்பு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி சிப்ஸு வந்து நல்லா எல்லோவாக இருக்கும். அதனால தான் மஞ்சத்தூள் போட்டு சேர்க்குறது. உங்களுக்கு எல்லோவாக வேண்டான்னா நீங்கள் வெறும் உப்பை மட்டும் கலந்து தண்ணியில் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இவ்வளோ நல்ல மஞ்சளாக இருக்குது சிப்ஸு.
இப்போ அவ்வளோதான். ஒரு 1.5 நிமிஷத்துலேருந்து 2 நிமிஷம் தான் ஆகும் ஃப்ரை ஆகிறதுக்கு, அதுக்கு மேலே ஆகாது. இப்போ சிப்ஸ் எப்படி ரெடி ஆயிடுச்சுன்னு தெரியும்னா இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பபிள்ஸ் எல்லாமே ஸ்டாப் ஆகிடும், கொஞ்சம் கூட எதுவுமே வராது. பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஆகிட்ட பிறகு நம்ம சிப்ஸ் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. சிப்ஸ் செய்கிறதுக்கு நீங்கள் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தேங்காய் எண்ணெய் இல்லாதவங்க இதிலே செய்யலாம், ஒன்றும் பெருசாக டிஃப்ரெண்ட் தெரியாது. ஆனால் தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சிப்ஸை ரெடி ஆகிட்ட பிறகு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு சிப்ஸ் எடுங்க வெளியில். ஃபாஸ்ட்டாக வச்சு எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே வந்து சிப்ஸ் கலர் மாறிடும், தீஞ்ச மாதிரி ஆகிடும். அடுத்த பேட்ச் சிப்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அடுப்பை நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சுட்டு அப்புறம் சிப்ஸ் போடுங்க. இப்போ இன்னொரு பேட்ச் நான் போட்டு காட்டுறேன். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அவ்வளோதான், இன்னொரு பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்துக்கிட்டேன். இந்த சிப்ஸு பொரிச்ச எண்ணெயை வந்து நீங்கள் குழம்பு செய்கிறதுக்குலாம் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா விதமான குழம்பு செய்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்பளம், வத்தல் அந்த மாதிரி யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா கலர் வரும். அதனால் அந்த மாதிரி இதுக்கெலாம் யூஸ் பண்ணிக்காதீங்க. மற்றபடி குழம்பு செய்கிறதுக்கு, சிக்கன் ஃப்ரை, சிக்கன் கபாபு இது மாதிரி செய்கிறதுக்கெலாம் வந்து இதெல்லாம் கூட யூஸ் பண்ணிக்கலாம் எண்ணெயை. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நேந்திரம் பழ சிப்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி சவுண்டு வருது. பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. அவ்வளோதான், நேந்திர சிப்ஸ் ரெடி. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நேந்திர பழ சிப்ஸ் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.